9 மாசம் விண்வெளியில இருந்த சுனிதா வில்லியம்ஸோட உயரம் அவங்க பூமியில இருந்தப்ப இருந்ததை விட அங்க உயரம் அதிகமா இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே விண்வெளியில அதிக நாள் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவங்க உடம்புல இதே மாதிரி நிறைய மாற்றங்களும் நிறைய பிரச்சனைகளுமே ஏற்படும். அந்த பிரச்சனைகளுக்கும் மாற்றங்களுக்கும் மிக முக்கியமான காரணமா இருக்கிறது ஈர்ப்பு விசை தான். என்னன்னா இப்ப பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துல தான் அந்த விண்வெளி நிலையம் இருக்கு அப்படிங்கிறதுனால பூமியில இருக்கிறத விட அங்க ரொம்ப 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 கம்மியான ஈர்ப்பு விசை தான் இருக்கும். அதை மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்ம பூமியில வாழும்போது நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைக்கு ஏத்த மாதிரி நம்ம எலும்புகள்ல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எலும்புகள் வளரும். ஆனா அதுவே அங்க ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அங்க போன கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய எலும்புகள் வலிமை இழக்க ஆரம்பிக்கும். கூடவே அந்த எலும்புகளுடைய அடர்த்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குனா ஒவ்வொரு மாசமுமே அந்த எலும்புகளோட அடர்த்தி 1 ல இருந்து 2% வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும். இது பூமியில இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வயசானவங்களுக்கே ஒரு வருஷத்துக்கே 0.5% இருந்து 1% தான் அது குறைய ஆரம்பிக்கும். ஆனா விண்வெளி வீரர்களுக்கு அதை விட அதிகமா அங்க ஒவ்வொரு மாசமுமே குறைய ஆரம்பிக்குது. மற்ற எலும்புகள் மாதிரியே நம்ம முதுகு தண்டுவட எலும்புமே இந்த ஈர்ப்பு விசையால ஒரு அழுத்தத்துக்குள்ள இருக்கும். அதுவே அங்க போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த அழுத்தமும் ஈர்ப்பு விசையும் குறைஞ்சு அது முதுகு தண்டுவடத்தோட உயரத்தை கூட்டுறது மட்டும் இல்லாம நம்மளோட ஒட்டுமொத்த உயரத்தையுமே கூட்டிடுது. இது விண்வெளியில மட்டும் இல்ல, நார்மலா நீங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சு உடனே உங்களோட உயரத்தை அளந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இருக்கிறத விட அந்த நேரத்துல உங்களோட உயரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய ஆரம்பிக்க அது பழைய நிலைக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தூங்கும் போது ஈர்ப்பு விசைக்கு எதிராக தூங்கும். அப்படிங்கிறதுனால அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் விரிவடையும். அதனால நம்ம உயரம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா அது குறையும் சொன்னேன் இல்லையா. ஆனா விண்வெளி வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது. அப்படிங்கிறதுனால முதுகு தண்டுவடத்தில் வலி ஏற்படுறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் வலி ஏற்படுறது, அது போக முதுகு தண்டுவடத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து நம்மளோட ரத்த ஓட்டமும் புவியீர்ப்பு விசை குறையறதுனால பாதிக்கப்படுறதுனால அதிகமான ரத்தம் தலைக்கு போய் சேர்ந்து கண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள்ல அது தேங்க ஆரம்பிக்கும். இதனால கண்கள்ல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை ஸ்பேஸ் பிளைட் அசோசியேட்டட் நியூரோ ஆக்குலர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே துடிப்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களால அவங்க பூமிக்கு திரும்பும் போது அந்த வெவ்வேறு சூழலை உடனடியாக தகவமைக்க முடியாம போச்சு அப்படின்னா அப்போ தலை சுத்துறது, மயக்கம் ஏற்படுறது, உடனடியாக நடக்க முடியாம போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதை போஸ்ட் ஸ்பேஸ் பிளைட் ஆர்த்தோஸ்டாட்டிக் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் அவங்க எவ்வளவு நாள் தங்கி இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து நிறைய பிரச்சனைகளும் மாற்றங்களும் ஏற்படும். இதை சரி பண்றதுக்காக தான் விண்வெளியில் இருக்கும் போதே நிறைய உடற்பயிற்சிலாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தொடர்ந்து வேலை கொடுக்குற மாதிரியா இருக்கும் இல்லையா. அதனால அதெல்லாம் செய்வாங்க. அது போக வந்து சேர்ந்த உடனே அவங்க உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்து உடனடியாக சிகிச்சைகள்லாம் செஞ்சு அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க.